குருவே சரணம், குருவே போற்றி, கந்தகுருவே சரணம். சேவற்கொடி வேலவன் துணை. நம்முடைய சேவற்கொடி வேலவன் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகளும் மிகப்பெரிய நன்றிகளும். உங்களுடைய ஆதரவு தான் நம்முடைய சேனலுக்கு மிகப்பெரிய தூண். உங்கள் ஆதரவு என்றென்றும் எப்போதும் மனதார வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நம்முடைய சேனல் லிங்கை ஷேர் செய்யுங்கள், ஆதரவு தாரீர். சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அதேபோல் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு ஏதாவது குறிப்பிட்ட மாதிரி இருந்தால் அதையும் குறிப்பிடுங்க. இன்று ஒரு முக்கியமான பதிவு, திருநீர். திருநீரை பற்றி ஒரு முக்கியமான பதிவு. திருநீரில் அவ்வளவு விசேஷம் இருக்கிறதா? திருநீரை பற்றி ஒரு பதிவு அவ்வளவு முக்கியமான ஒன்றா? பாருங்கள், கேளுங்கள். குருவே சரணம். குருதான் குழந்தை, குருதான் 9ஆம் அதிபதி. பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குரு கெட்டாலும் 9ஆம் அதிபதி கெட்டாலும் குழந்தை சார்ந்த விஷயங்கள் அடைவதற்கு பிரச்சனை என்ற ஒரு விதி இருக்குது. குரு கெட்டாலும் அது ஒரு தொந்தரவை தான் தருது. அப்போ குழந்தைக்கு அது நிறையா விஷயங்கள், ஜோதிட ரீதியாக குழந்தையை பார்ப்பதற்கு நிறைய விஷயங்கள் உண்டு. ஆனால் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் சந்திரன், கடகம் வீடு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் என்றால் அது தாய் ஸ்தானம். தாய் ஸ்தானம் கடகம். அந்த தாய் ஸ்தானத்தில் பூச நட்சத்திரம் இருக்கும். அந்த பூச நட்சத்திரம் தான் பசுவின் மடி. குரு எங்கே போய் உச்சமாகறாருனா அந்த பூச நட்சத்திரத்தில் தான் உச்சமாகறாரு. அது சந்திரன். அப்படின்னு என்ன அர்த்தம்? தாய்ப்பால் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லுது. பசுவின் மடி, பசுவோட மடினா பசுவின் பால் தரும் இடம். அப்போ பசுவின் மடியிலையும் தாய்ப்பால்லையும் சத்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலத்தில் பெரியவங்களை பாருங்கள், அவள் ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பாங்க. அவங்க உடம்புல பார்த்திங்கன்னா அந்த காலத்து பெரியவங்களுக்கு இருக்கிற சக்தி இந்த காலத்தில் 25 வயசு பசங்களுக்கே இருக்கிறது ரொம்ப அதிசயமாக தான் இருக்குது. அவங்க ஜிம்முக்கு அது இதுன்னு போய் உடம்பை ஏற்றி என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் கடைசியில் எலும்பு பிடிச்சிக்கிச்சு, இடுப்பு உடஞ்சி போச்சுன்னு தான் உட்காந்துருக்குறோம். சக்தி நம்ம ஏற்றுறோம். அவங்க அந்த காலத்தில் இருக்கிறவங்க இயற்கையாகவே சக்தி இருந்தது. ஏன்னா அந்த காலில், அதாவது அந்த காலத்து பெரியவங்களோட அம்மா நல்ல ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு அவங்க தாய்ப்பால்லையும் சக்தி இருந்தது. அவங்க பசுமாட்டுப்பாலை கொடுத்தாங்க, அதுலேயும் சக்தி இருந்தது. இப்போ குழந்தைகள் இருக்குது, இதுக்கு முன்னாடி ஜென்ரேஷன் இருக்கிறவங்களாம் அந்த மாட்டுப்பாலை குடிச்சு வந்தாங்க. அந்த தாய்க்கும் சக்தி இல்லை, சக்தி குறைவாக இருக்குது. அதே போல் இப்போ பேக்கெட் பால் வந்துருச்சு. பேக்கெட் பாலில் பச்சை கலர் பால், ஆரஞ்சு கலர் பேக்கெட்டு 2-3 ரகம் இருக்குது. அதில் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்னமோ கெட்டு போகாத பால்னு ஒன்று சொல்லி கூட ஒன்று குறிப்பிட்டாங்க. அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. இப்போ பால் சார்ந்த விஷயங்கள், பாக்கெட் பால், இந்த பேக்கெட் பாலில் அந்த வெண்ணெய், நெய் இதெல்லாம் எடுத்துடுறாங்க. இந்த வெண்ணெய் நெய் தாங்க குரு. அந்த வெண்ணெய் குரு, கொழுப்பு சார்ந்த உணவுகள் இதெல்லாம் குரு தான். இந்த கொழுப்பு சார்ந்த உணவை உடம்புல சேர்த்திக்கிறப்ப உடம்பு ஹெல்த்தியாக இருக்குது. இப்போ கொழுப்பு தோட்டாலே பயப்படுறாங்க. இப்போ என்ன காரணம்? குரு கொழுப்பு சார்ந்த விஷயத்தை உடம்பில் சேர்த்தி கொள்ளும்போது உடம்பில் எதிர்ப்பு சக்தி உருவாகிறது. ஏங்க இதுக்கும் திருநீருக்கும் என்னங்க தொடர்பு இருக்குது? இதுக்கும் விபூதிக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்குதா? கட்டாயம் இருக்குது. அந்த காலத்தில் அதே மாதிரி பசுமாட்டு சாணத்தில் தான் வாசல் தெளித்தாங்க, அரிசி மாவில் கோலம் போட்டாங்க. எல்லாம் அந்த காலத்துலேருந்து அவங்க பண்ணிட்டு வந்த விதிமுறை தான். இப்போ சாணத்துக்கு சாணி பவுட்ரு வந்துருச்சு, கோலம் போடுறதுக்கு ஸ்டிக்கர் வந்துருச்சு. அது நடு வீட்டுக்குள்ளே ஹாலில் கோலம் போட்டு ஸ்டிக்கர் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் உடம்புல கிருமி நாசினி வரும். இதெல்லாம் எதுக்கு அந்த காலத்தில் முன்னாடி வாசலில் சாணி தெளித்து கோலம் போட்டாங்கன்னா கிருமி நாசினி தான். எருமை மாட்டு சாணத்தில் பசுமாட்டு சாணத்துலேயும் கிருமி நாசினி இருக்குது, இந்த பூச்சி புழுவுகளாக வராது அப்படின்னு ஒரு ஐதீகம். சாணி தெளிச்சுட்ருக்கிறப்ப அந்த பாம்பு, பூச்சி, பல்லி எதுவுமே வராதுன்னு ஒரு ஐதீகம் தான். அந்த காலத்தில் அதெல்லாம் மிக சரியாக கடைப்பிடிச்சிட்டு வந்தாங்க. இப்போ தான் போயிடுச்சு. வீட்டுக்குள்ளே ஒரு கிருமி வரும். வீட்டுக்குள்ளே கிருமி வந்தால் அப்புறம் குழந்தைகளுக்கு எளிதாக கிருமி தொற்று ஏற்படும். அதாவது எத்தனை காய்ச்சல், கொரோனாவை கொண்டு புதுசாக நோய் வந்துக்கிட்டே இருக்குது. நோய்க்கு தான் பஞ்சம் இல்லை, மனுஷனுக்கும் பஞ்சம் இல்லை, நோய்க்கும் பஞ்சம் இல்லை, டாக்டருக்கும் பஞ்சம் இல்லை. ஆனால் எது பஞ்சம்னா பொருளாதாரம் தான் ரொம்ப பஞ்சமாக இருக்குது. அந்த கடகத்தில் போய் குரு உச்சமாகிறாரு. அது பூச நட்சத்திரத்தில். அந்த வீட்டு அதிபதி சந்திரன் எங்கே போய் உச்சமாகறாருன்னா சுக்கிரனோட வீட்டில் உச்சமாகறாரு. சுக்கிரன் தான் உயிரணுக்கள், விந்தணுக்கள்னு சொல்லக்கூடிய ஒரு அணுக்கள் சார்ந்த விஷயத்துக்கு சுக்கிரனே காரகன். அந்த காலத்தில் குழந்தைகள் நிறையா இருந்தது. குழந்தை இல்லாமல் இருந்தவங்க இருக்காங்க, இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் இந்தளவுக்கு இல்லை. அந்த காலத்தில் சுக்கிரனுக்கு ஒரு விதி இருக்குது. அது எங்கூட பழகிறவங்களுக்கு அந்த விதியெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த குழந்தை பிறப்புக்கு உண்டான
உந்தணுக்கள், உயிரணுக்களின் உந்தணுக்களை தருவது குருவே. கொழுப்பு சக்தி சார்ந்த விஷயத்தை இயக்கினாலே இது விஷயத்தில் கொஞ்சம் தடை இல்லாமல் நடக்கும். இந்த காலத்தில் எத்தனை டெஸ்ட் டியூப் இருக்குது, அப்போ எல்லாம் இருந்ததுங்களா? இந்த அளவுக்கு இருந்ததா? ஏங்க இதுக்கும் விபூதிக்கும் என்னங்க தொடர்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அவ்வளோ பெரிய பசுமாட்டு சாணத்தில் தயாரிக்கிறது தான் விபூதி. சுத்தமான பசுமாட்டு சாணத்தில் தயாரிப்பது. அதை 4 ரகமாக தயாரிக்கிறாங்க. பசுமாட்டை 4 விதமாக தயாரிக்கிறாங்க. ஒரு தாய் பசு கன்றுடன் இருக்கும் சாணியை தாமரை இலையில் பிடிச்சி அதை ஒரு ஸ்புடம் போட்டு அதை விபூதி ஆக்குறாங்கன்னு ஒரு விதம் இருக்குது. அப்புறம் ஒரு 3 ரகம் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விதியோடு தயாரிக்கிறது தான் பசுமாட்டு சாணம். அந்த விபூதியை நெற்றியில் பூசுகிறப்ப உடம்புல இருக்கிற நோய் கட்டாயம் குணமாகுன்னு ஒரு ஐடியா இருக்குது. இது நான் சொல்ல, கிருபானந்த வாதியார் சொல்லியிருக்கிறார். அவர் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறப்ப அங்கே இருக்கிறவங்க கேட்டாங்களாமா, ஒரு பையன் கேட்டானாமா, என்ன சாமி உடம்பு பூரா சுண்ணாம்பு அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டாராமா. அதுக்கு கிருபானந்த வாதியார் சொன்னாராமா, நீ சொன்ன மாதிரி நான் உடம்புக்கு சுண்ணாம்பு தான் பூசிகிட்ருக்கேன். எதுக்கு சுண்ணாம்பு பூசுவோம்? நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கு சுண்ணாம்பு பூசுவோம். குட்டி சேவத்துக்கு யாராவது பூசுவாங்களா? யாரும் பூச மாட்டாங்க. நம்ம வாழ்கிற வீட்டில் குடியிருக்கிறோம், நம்ம குடியிருக்கிற வீட்டுக்கு தான் சுண்ணாம்பு பூசுவோம். அதே மாதிரி என்னோட இந்த உடலுங்கிற இடத்துல எம்பெருமான் முருகன் குடியிருக்கிறான். அவன் குடியிருக்கிற இடத்த நான் சுத்தமாக வச்சுக்கணும்னு சொல்லி நம்ம உடம்பு பூரா விபூதி பூசிக்கிறேன். ஆனால் விபூதி பூசாத குட்டி சேவத்தில் என்ன இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. குட்டி சேவத்துக்கு யாரும் சுண்ணாம்பு அடிக்க போகிறதில்ல. குட்டி சேவத்தில் வேறு என்ன குடியிருக்கும்? குட்டி சாத்தானும் பேயும் பிசாசு தான் இருக்கும். அதனால் அந்த உடம்புல இறைவன் தங்கிறதில்ல. அதனால் அந்த செவத்துக்கு சுண்ணாம்பு அடிக்க தேவையில்லை, உடம்புக்கு திருநீரும் வச்சுக்க தேவையில்லைன்னு சொன்னார். உண்மைதாங்க. அந்த காலத்து பெரியவங்களை பாருங்களேன், வீட்டில் சும்மா ஒருத்தன் தூங்கிக்கிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, தெரியுமா சொல்லுவாங்க, இவனுக்கு தூக்கப்பேய் பிடிச்சிருக்குது, இவனை முதல்ல போட்டு கோயிலில் போய் விபூதி போடணும், பாடம் போடணும்பாங்க. விபூதி பாடம் இல்லை என்ன இருக்குது? ஒன்றுமே இல்லை. ஆனால் அந்த விபூதி பூசி அந்த பாடம் போடுறப்போ உடம்புல இருக்கிற நோய் தொத்து குறையும்னு சொல்லி தான் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ விபூதி பூசாத உடம்பு ஒரு குட்டி பிசாசுக்கும் குட்டி பேய்க்கு தொடர்பு இருக்குன்னா கண்டிப்பாக இருக்குதான். ஏன்னா அந்த உடம்புல எதுவும் இருக்காது, எந்த ஒரு நல்ல சக்திகள் அந்த உடம்புல இருக்கிறதில்ல. குட்டி பிசாசுனா நான் பேய் பிடிச்சிருச்சு பிசாசு பிடிச்சின்னு சொல்ல வரல. அந்த தீய சக்திகள் உடம்பில் சோம்பேறித்தனமே மிகப்பெரிய தீய சக்திகள். இதுக்கெல்லாம் என்ன தொடர்பு இருக்குது? இப்போ சிவனடியார்களெல்லாம் பாருங்கள், எவ்வளோ சுத்தமாக குளிச்சுட்டு அவங்க விபூதி போகிற அழகை பார்த்தாலே பார்க்கறக்கு அவ்வளோ கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அவங்க திருமுறை படிக்கிறது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருக்கும். அவங்கள கேட்டு பாருங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எல்லாம் அவன் செயல். காலங்காலத்தில் இருந்துச்சு நம்ம கரெக்டாக செய்ய வேண்டியது செஞ்சுட்டு நம்ம வேலையை பார்ப்போன்னு போயிட்டே இருப்பாங்க. அவங்ககிட்ட வெறிய இந்த ஆசை அந்த ஆசைலாம் இருக்காது. எல்லாம் அவன் செயல்னு சொல்லி அவங்க ஆசை பூரா திருநீரை பூசிக்கிட்டு சிவனை வழிபடுறதான். சிவனடியார்கள் கையில் எப்போவுமே ஒரு திருநீரில் பை வச்சுருப்பாங்க. அந்த திருநீர் பை விட்டு அவங்க எங்கே போனாலும் குழந்தைகளுக்கு வச்சு விட்றது. திருநீர் இல்லாமல் அவங்க எதையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அப்படி திருநீருக்கு முக்கியத்துவம் இருக்கான்னா இருக்குதான். அந்த சிவனடியார்களை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறப்போ திருநீர் பதிகம்னு ஒன்று கேள்விப்பட்டேன். அதை பார்த்தா அந்த திருநீரை முறையாக வச்சுக்கிட்டு 48 நாள் அந்த பாடலை படிக்கிறப்ப உடம்புல இருக்கிற நோய் குணமாகுதுன்னு இருக்குது. அது சில பேர் கமெண்டில் செக்ஷன்லையும் போட்டிருக்காங்க, ஆமாம் குணமாகுதுங்கிறாங்க. இப்போ திருநீர் எவ்வளோ முக்கியமான ஒன்று. ஏன்னா குரு உச்சமாகும் வீடு, குருவை இயக்கினால் திருநீரை இயக்கித்தான் ஆக வேண்டும். அவங்க திருநீருக்கு 18 இடத்துல திருநீரை வச்சுக்க சொல்கிறாங்க. ஒரு திருநீரை இந்த கையில் வாங்குறப்ப எல்லாம் மாற்றி கை கொட்டிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இந்த கையிலேயே வைக்கணும்னு சொல்லி கட்டை விரலில் சில பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு விபூதி எடுத்து வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் யாரும் சிரமப்பட்டு விபூதி வைக்க தேவையில்லை. உள்ளங்கையில் போடுற விபூதியை அப்படியே கையை மடக்கி அப்படியே திருப்பினீங்கன்னா எங்கே இருக்கும்? அந்த 3 விரலில் விழுகும். அப்படியே எடுத்து பட்டை போட்டுக்கலாம். இதான் ரொம்ப ஈஸியான முறை. கையை மாற்றாமல் அவங்க அப்படி தான் பூசவும் சொல்கிறாங்க. அப்படி பூசுறது நன்மை தான். அப்புறம் உச்சந்தலையில் வைக்க சொல்கிறாங்க. நெத்தி, கழுத்து, நெஞ்சு, மார்பு, முட்டிக்கால் கீழே, அந்த முட்டி கணுங்கால் கிட்ட, ஏன்னா முட்டி எலும்பு வலி வராமல் இருக்குன்னு சொல்லி வைக்க சொல்லுவாங்களோன்னு தெரில. முட்டிக்கிட்ட, தோள்பட்டை, கை மணிக்கட்டு, காது மடல், இந்த காது மடல், இந்த மாதிரி அவங்க ஒரு 18 இடத்துல அந்த திருநீரை வைக்க சொல்கிறாங்க. திருநீரை வச்சுட்டு அவங்க இறைவனை வழிபடுறாங்க. இப்படி செய்கிறப்ப அந்தந்த இடத்துல இருக்கிற அந்த வலியும் அந்த பல விஷயங்களும் அப்படியே குறைஞ்சி போகுது, வலி குறைஞ்சி போகுதுங்கிறது ஐதீகமாகவே இருக்குது. அப்போ திருநீர் எவ்வளவு முக்கியம். இன்னும் சில விதிகள். திருநீரை அதுவும் கடையில் போனீங்கன்னா நம்ம ஊரில் நம்ம நாட்டில் டூப்ளிகேட்டுக்காக பஞ்சம். எது எடுத்தாலும் டூப்ளிகேட்டு. திருநீர்லேயும் டூப்ளிகேட் இருக்குது. இந்த சும்மா மாவு மாதிரி இருக்கிறது, எடுத்து வச்சவொடனே ஜவ்வாது பூசி வாசனை வரதெல்லாம் ஒரிஜினல் விபூதியே கிடையாது. ஒரிஜினல் விபூதியில் அந்தளவுக்கு வாசமே வராது.
அது நெருன்னு மண் மாதிரி தான் இருக்கும். அதைத்தான் வைக்கணும். நெத்தியில் நீங்கள் திருநீர் தூக்கி வச்சு அப்படியே இழுக்கிறப்ப திருநீர் ஞானத்தை தருமனா தரும். நெற்றிக்கண், நெற்றி பொட்டில் தாங்க ஞானம் இருக்குது. நெற்றி பொட்டில் தட்டினா பொட்டுன்னு போயிடுவான்னு ஒரு பாடலே இருக்குது. பெண்கள் நெற்றியில் மங்களகரமாய் பொட்டு திலகம் வைத்துக்கொள்வதும் ஆண்களும் நெற்றியில் திலகம் வைத்துக்கொள்வதும் சிறப்பு எதுக்குன்னாங்கன்னா, நெற்றியில் தான் ஞானம் இருக்குது. ஞானம் கிடச்சா தான் உங்களை நல்வழிப்படுத்தும் பாதை உங்களுக்கு தெரியும். அதனால தான் நெற்றி பொட்டுங்கிறாங்க. அப்படியே ஒரிஜினல் விபூதிகள் இந்த 3 விரல் எடுத்து நெற்றியில் அப்படியே அண்ணாந்து பார்த்து நீங்கள் பூசுகிறப்ப அந்த நெற்றியில் இருக்கிற ஞானம் பிறக்கும். அதான் நெற்றிக்கண் திறக்கும் என்ற ஒரு வளமொழியும் உண்டு. எல்லாத்தை விட மிக தலை சிறந்த பதிவாக இந்த பதிவு இருக்கும். கடன்கிற ஒரு வார்த்தையினாலையும் நோய்ங்கிற வார்த்தையினாலையும் இந்த உலகம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு. ஜோதிட ரீதியாக 6ஆம் இடம் கன்னி வீடு, கடன், நோய், வஞ்சகம், எதிரி, சூழ்ச்சி, ஏமாற்றப்படுதல்னு அதில் இருக்கிற காரகம் மிக பெருசாக இருக்குது. அந்த 6ஆம் இடமே ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஆனால் பாருங்கள், அந்த 2ஆம் அதிபதி சுக்கிரன் 12ஆம் இடத்துல போய் நீசமாக வராரு. அதற்கு நேர் 7 நிவர்த்தி ஸ்தானத்தில் தான் அந்த கன்னி வீடு வருது. இப்போ பொருளாதாரத்தில் வெற்றி அடைவோம். புதன் தான் நுண்ணிய துகள்கள், ரொம்ப நுணுக்கமான துகள்கள் பூரா புதன் தான். அந்த புதன் கன்னி வீடு, அங்கே சூரியனோட நட்சத்திரம் இருக்குது. அப்போது மரகதலிங்கம் தான் சிவன் புதன் வீடு. அந்த மரகதலிங்கத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணி அந்த பாலை குடிக்கிறதும், சந்திரன் தான் பால், அந்த பாலை குடிக்கிறதும், அதே மரகதலிங்கத்துக்கு விபூதி அபிஷேகம் பண்ணி அந்த விபூதி எடுத்து நெத்தியில் வச்சுக்கிறதும், வாயில் கொஞ்சம் தினத்தையும் போட்டு பாருங்கள். மரகதத்தை அபிஷேகம் அது பண்ணித்தான் பாருங்களேன். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் கடன்கிற பிரச்சனையும் நீங்கள் கடந்து வரலாம், நோய்ங்கிற பிரச்சனையும் நீங்கள் கடந்து வரலாம். ஏதோ இறைவனின் அருளால் எனக்கு தெரிந்ததை, தெரியாத நிறையா இருக்குது, எனக்கு தெரிந்ததை நம்முடைய சேவற்குடி வேலவன் சேனலில் பதிவிட்டுள்ளேன். கமெண்ட் பண்ணுறவங்க கமெண்ட் பண்ணலாம். நம் சேனலோட ஆதரவு தான் நீங்கள் சேதரவுக்கு தூண்களாக இருந்து செயல்பட்டு நம் சேனலை உயர்த்துங்கள். தாழ்மையுடன் என்றும் உங்கள்